திரு எம்ஜிஆர் அவர்களை போன்றோ அல்லது செல்வி ஜெயலலிதா அவர்களை போன்றோ மிகப்பெரிய ஈர்ப்பு மிக்க தலைவரா அவர் மிகப்பெரிய அளவில் ஆளுமை மிக்க தலைவரா அவரை ஒட்டிக்கிட்டு விடாமல் இருக்கிறோம் அப்படின்னு இல்லை. இந்த பணத்தின் விளைவால் அவர் இவங்களை தக்க வச்சிருக்கிறார். இது எவ்வளவு காலத்துக்கு தான்? இன்றைக்கு சாதாரண சாமானிய கிராம பகுதியில் இருக்கிற அடிப்படை உறுப்பினர்கள் இரட்டை இலைக்கு மட்டுமே வாக்களித்து அதன் வெற்றியை மட்டுமே பார்த்து மகிழ்ந்த அவர்கள் இன்றைக்கி ஓட்டு போடவே போகல சார். கிட்டத்தட்ட 2,06,00,000 பேர் உறுப்பினருங்கிறார். 92 லட்சமோ 97 லட்சம் பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. மிச்சம் இந்த 1 கோடி ஓட்டு 98 லட்சமோ 1 கோடிக்கு மேற்பட்ட வாக்குகள் எங்கே போனது? அவங்க வாக்களிக்கவே வரலை. ஆக ஒரு கட்சியினுடைய தலைமையின் செயல்பாடில் அதிருப்தி இருந்தது என்றால் அவர்கள் புறக்கணிப்பார்கள் என்பதற்கு இந்த தேர்தல் ஒரு உதாரணம். இன்னொரு பெரிய உதாரணம் 1996 கட்சியின் தலைமை திசை மாறி போகிறது, கட்சியினுடைய தலைமை செயல்பாடு சரியில்லை என்றதால் இந்த அதிமுககாரன் ஜெயலலிதாவே தோற்கடிச்சிட்டான். 96 அவங்களே தோற்கடிச்சிட்டாங்க. அதுதான் அதிமுக. எனவே சந்தர்ப்ப சூழ்நிலையிலால் பிரிவுகள் வருவது யதார்த்தம் தான். இதை உணரணும். நீங்கள் இதை உணர்ந்து கட்சியை ஒன்றிணைத்து 2026 தேர்தலை சந்திக்காவிட்டால் 2026 தேர்தலில் மீண்டும் இதைவிட மோசமான ஒரு படுதோல்வியை சந்தித்தால் அதிமுகவினுடைய நிலைப்பாடு மிக மோசமாக போயிடும். அப்படி ஒரு நிலை வந்ததுன்னு சொன்னால் இவர் தொடர்ந்து கட்சி நடத்தவே முடியாது. நடத்தலாம். எப்படி நடத்தலாம்னா தேமுதிக, தமாக, பாமக மாதிரி நடத்திட்டு போகலாம். ஒரு வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்குரிய கட்சியை நடத்துறதுக்கு எடப்பாடிக்கு நிச்சயமாக முடியாது என்பது தான் என்னோட பார்வை.